ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் இந்த குழம்பு பண்ணுறப்ப நம்மளுக்கு கசப்பே தெரியாது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ பாவக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இப்போ இந்த ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்ச பாவக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணணும். நான் இந்த பாவக்காயில் சீடோடு சேர்த்து தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சீடு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த பாவக்காய் குழம்புல கசப்பு தெரியாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது அதே கடாயில் திருப்பி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்ததாக இப்போது நம்ம முழுசாக உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பாவக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு வேக விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பாவக்கானவே பொதுவாக சில பேர் சாப்பிட மாட்டாங்க கசப்புன்னு. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் அது குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. எனக்கு இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால, கிரேவி மாதிரி வேணுன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு இறக்க போகிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறப்ப குழம்புக்கு கூடுதல் சுவை கொடுக்கும். அவ்வளோதாங்க, பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.